ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புஷ்பா டூ த ரோல் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு படம். பேன் இண்டியா லாங்குவேஜில் ஒரு 5 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2021 புஷ்பா ஒன் த ரைஸ்ன்ற பேரில் ரிலீஸ் ஆச்சு. இதே டிசம்பர் மாதம்ல தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. எக்ஸாக்டாக 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு செம்மர கடத்தல் கேங் தலைவனா வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருப்பாரு, அல்லு அர்ஜுன். அப்ப அந்த டைம்ல வந்து அங்க ஐபிஎஸ் ஆபீசரா வர ஃபஹத் ஃபாசில் கிட்ட ஒரு கிளாஷ் ஆகும். அதுல இருந்து தான் இந்த செகண்ட் பார்ட் கண்டினியூ ஆகுது. ஒரு ஈகோ கிளாஷா தான் இருக்கும் இந்த பார்ட். ஃபுல் கதை வந்து சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஃபஹத் ஃபாசிலுக்கும் ஒரு அல்லு அர்ஜுனுக்குமான ஒரு ஈகோ கிளாஷ். அதுக்குள்ளேயே இவங்க கேங் பொலிட்டிஷியன் அப்படின்ற மாதிரி ஒரு சில கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்ல சில கேரக்டர்ஸ்லாம் இவங்க லைஃப்குள்ள பூருவாங்க. ஸோ ஃபைனலாக என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு கதை. ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்ட்லயாவது அது ஒரு லைக் அந்த ஒரு கேரக்டர்ஸை இன்ட்ரோ பண்ண பிளஸ் கதைக்குள்ள வர கொஞ்ச நேரம் ஆக்கிக்கிட்டாங்க, நல்லா இன்ட்ரெஸ்டா இருந்தது. பட் இந்த கதை ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கமர்ஷியல் கதையா தான் இருந்தது. மெயினா அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன் மேன் ஷோ அல்லு அர்ஜுன் தான் செம மாசா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் படத்துல. சாங்கா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், அவரோட மேனரிசமா இருக்கட்டும், லைக் அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் இருக்கட்டும், ரொம்ப பிரமாதமா இருந்தது. செமையா நடிச்சிருந்தார். ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிரமாதமா அந்த ஒரு டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், எல்லாமே சரி ரொம்ப பிரமாதமா நடிச்சிருந்தார் அல்லு அர்ஜுன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கே ஒரு நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினாரு. அதுல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதுலயும் அதே மாதிரி செம ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதுல செம ஸ்கோப்பா இருக்கு. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கோயில்ல வந்து அந்த ஒரு ஒரு ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடுவார். ஒரு ஃபீமேல் ட்ரெஸ் ஒன்று, ஒரு சாரி ஒன்று கட்டிட்டு டான்ஸ் ஆடுவார். அப்படி ஒரு அடுத்த நாயகி மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுவார். அதெல்லாம் நல்லா இருந்தது அவர்கிட்ட. அதே மாதிரி ஸ்டன் சீன்ஸா இருக்கட்டும், அந்த ஒரு கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஒரு ஃபைட் சீனா இருக்கட்டும், அதுல அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு சண்டை போடுவார். அதெல்லாம் அவர்கிட்ட இருந்து பிரமாதமானது. அவரோட ஆக்டிங் செம்மையா நடிச்சிருந்தார் அல்லு அர்ஜுன். அவரோட கெரியர்ல இந்த படமே ஒரு முக்கியமான ஒரு படம் தான் சொல்லுவேன். ஏன்னா புஷ்பா 1ம் சரி, புஷ்பா 2ம் சரி, இது அவரோட கேரக்டர், அவரோட கெரியரே வேற லெவலுக்கு கொண்டு போன ஒரு படங்கள். இந்த படமும் இவரோட கெரியரை ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போகும். ஆல்ரெடி அவர் ஒரு பேன் இண்டியா ஸ்டார் ஆயிட்டாரு. அப்படிங்கும் செம பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து. கண்டிப்பா அவருக்காக இந்த படம் பார்க்கலாம். ஃபுல் படமும் அவர் தான் தூக்கி தாங்கி கொண்டு போறாரு. படம் நல்லா ஆவரேஜா இருந்தாலும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க ராஷ்மிகா மந்தனா அவங்களுக்கு ஹீரோயினா பண்ணிருக்காங்க. ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஹீரோயின் ரோல் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்லயே செம்மையா நடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு ஸ்லாங், அவங்களோட அந்த ஒரு மேனரிசம் அதே தான் இந்த பார்ட்லயும் அப்படியே ஒரு கண்டினியூஷனால இதுல இவங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டதுனால ஒரு ஒய்ஃபா பண்ணிருக்காங்க. நல்லா இருந்தது. ஆக்சுவலி இவங்க கேரக்டர் ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணிருந்தாங்க. நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரோல், ஒரு ஒய்ஃப் ரோல், நல்ல ஒரு ஃபீமேல் லீடான ஒரு கேரக்டர், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் தான் இவங்களுமே படத்துல. இவங்களுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் சரி இந்த பார்ட்ல சும்மா ஒரு சின்னதா ஒரு கேரக்டரா தான் கொண்டு வந்து விடுவாங்கன்னு பார்த்தா படம் ஃபுல்லாமே உங்களுக்கு நிறைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு, நல்ல ஸ்கோப் இருக்கு. ரொம்ப பிரமாதமா நடிச்சிருந்தாங்க ராஷ்மிகா மந்தனா. அது மாதிரி ஃபஹத் ஃபாசில் அவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா வில்லனா பண்ணிருக்காரு. இது வந்து வில்லன்றது எப்படி சொல்றது, ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னே சொல்லலாம். லைக் ஆனா இது நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இது என்ன பொறுத்த வரைக்கும் ஃபஹத் ஃபாசில் கேரக்டர் இந்த படத்துல ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி எனக்கு படுது. பட் ஆனா அது ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு மாதிரி இருக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸரா பண்ணிருக்காரு. இந்த மாதிரி அவருக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் தான் இந்த ஒரு ஈகோ கிளாஷ். ஃபர்ஸ்ட் பார்ட்லயே அந்த ஒரு கண்டினியூஷன்ல தான் முடியும், செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து. அந்த மாதிரி தான் இந்த பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈகோ கிளாஷ். பட் அவரோட கேரக்டர் எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா எதிரியும் அப்படின்னு தான் பட்டுது. இந்த படத்துல ஒரு மொத்தமா ஒரு 1/2 hour தான் வருவார் படத்துல. 25 minutes to 30 minutes தான் மொத்த படத்துல. ஒரு 3.5 மணி நேரம் படத்துல அவர் வருவாரு. ரொம்ப அவரோட கேரக்டர் ரொம்ப சுருக்கிட்டாங்க. ரொம்ப ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸும் கம்மி. பிளஸ் அவரோட கேரக்டர் ஸ்ட்ராங்கா எழுதல. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் இருந்தது. ஏன்னா ஃபஹத் ஃபாசில் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதிருக்கலாம். நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். ஃபஹத் ஃபாசில் அல்லு அர்ஜுனோட அந்த ஒரு லைக் ஒரு ஃபேஸ் ஆஃப் தான் இருக்கும், பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனா இது வந்து வேற மாதிரி கதை போயிடுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசில் கேரக்டர் கொஞ்சம் கம்மியா எழுதினது எனக்கு ஒரு மைனஸா தான் பட்டுது. ஒரு கேரக்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதிருக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுனில், ராவ் ரமேஷ், ஜெகபதி பாபு, ஆடுகளம் நரேன், இவங்க எல்லாருமே இந்த படத்துல வந்து இந்த ஒரு பொலிட்டிஷியன் ரோல் தான் பண்ணிருக்காங்க. சிஎம், எம்பி, மினிஸ்டர் அப்படின்ற மாதிரியான ரோல் தான். மெயினா நம்ம எதிர்பார்த்தது ஃபஹத் ஃபாசிலோட கேரக்டர் வெயிட்டா இருக்கும்னு. பட் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள வந்து இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் குழப்பி விட்டாங்க. பட் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. பட் இவங்க கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள வந்ததுனால அவரோட கேரக்டர் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. ஃபஹத் ஃபாசிலோட கேரக்டர் தனிக்கும் பயங்கரமான ஆக்டரா இருந்தா அவரோட கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீலீலா அவங்க இந்த படத்துல வந்து கிசிக்னு ஒரு சாங்குக்கு டான்ஸ் ஆடிருக்காங்க. எப்படி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஓ அண்டா வாங்க வர மாதிரி இந்த பார்ட்டுக்கு இந்த சாங் சேம பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் தேவி ஸ்ரீ பிரசாத். சாங்ஸ்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு படத்துல. வந்து தமிழ் டப்பிங்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் பட் சாங்ஸ் எல்லாமே நல்லா சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காரு டிஎஸ்பி. அவரோட அந்த ஒரு பெப்பி நம்பர்ஸ் எல்லாம் போட்டு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் சாம் சிஎஸ் ரொம்ப நீட்டா பண்ணிருக்காரு. ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கு. தியேட்டர்ல நல்ல சென்டர் சீட்ல உட்காந்து பாத்தீங்கன்னா சுத்தி உங்களுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணலாம். சாம் சிஎஸ் ஜெனரலாவே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிரமாதமா போடுவார் தமிழ் படங்கள்ல. இப்போ ஒரு தெலுங்குலையும் போட ஆரம்பிச்சிருக்காரு. புஷ்பாக்கு போட்டிருக்காரு இந்த படத்துக்கு. அவர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம சூப்பரா போட்டிருந்தாரு. சாம் சிஎஸ் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா சூப்பரா இருந்தது. நல்ல சவுண்ட் எஃபெக்ட் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணலாம். செமையா இருந்தது அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவரு மிரோஷா குப்போ ப்ரோசிக் அவர் தான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர்.
சுத்தி இந்த திருப்பதியை சுத்தி இருக்க அந்த ஒரு காடுகள், அந்த சின்ன கிராமம் சுத்தி சுத்தி தான் கேப்சர் பண்ணியிருக்காரு. நிறைய ஒரு சீன்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஒரு லாரி சேஸ் சீன் ஒன்று இருக்கும். அது பிளஸ் அந்த ஸ்டன்ட் சீன்ஸ் எல்லாமே வந்து சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அந்த கேமரா ஆங்கிள்ஸ்லாம் பயங்கரமா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த லாரியை எடுத்துட்டு தப்பிப்பாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸில் கண்ணில் படாம. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வரும். அதுலயும் செம்மையா சினிமாட்டோகிராஃபி அந்த ஆங்கிள்ஸ்லாம் செம்மையா வச்சு பண்ணியிருந்தாரு. ஸ்டன் சீன்ஸ்லயுமே ஒரு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிரமாதமா இருந்தது நிறைய இடங்கள்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஐ ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த ஒரு நைட்டு தீம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நவீன் மோலி அவரோட எடிட்டிங் இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மைனஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து படம் வந்து ஆடியன்ஸ்க்கு புறாம நல்லா கிறிஸ் பண்ணிட்டு தான் கட் பண்ணியிருக்காரு. பட் என்ன மைனஸ்னா 3 மணி நேரம் 22 நிமிஷம் கிட்ட படம் ஓடுது. இன்டர்வல சேர்க்காம வெறும் ஒரு டியூரேஷனே 3 hours 22 minutes கிட்ட ஃபுல் மூவி ஓடுது. படத்துல ஒரு 50 நிமிஷத்துல இருந்து ஒரு 1 மணி நேரம் கிட்ட இந்த படத்தை ட்ரிம் பண்ணிருக்கலாம். அவ்வளவு தேவையில்லாத லேகான சீன்ஸ் தான் உள்ளுக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கும்போது மொத்த படத்தை எடுத்த ஃபுட்டேஜ் அப்படியே ராவா எடிட் பண்ணி அவரை சரி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தா மாதிரி தான் இருக்கு. இது வந்து எடிட் பண்ண மாதிரி எனக்கு படல. அவ்வளோ டியூரேஷன் நமக்கு அது ஒரு பெரிய மைனஸா எனக்கு பட்டது இந்த படத்தோட எடிட்டிங். அதே மாதிரி டேரக்டர் சுகுமார் அவர் இதுமாரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல கமர்ஷியல் படங்கள்லாம் கொடுத்துருக்காரு தெலுங்குல. அதே மாதிரி புஷ்பா 1 இவர் தான் எடுத்தாரு. அது ஒரு பெரிய ஹைப். புஷ்பா 1 நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்குச்சு. பெரிய ஹைப்னால இந்த 2க்கு மேல ஒரு பெரிய ஹைப். எப்படி இந்த லியோ படம்லாம் ஒரு ஹைப் பெரிய ஹைப் வந்ததோ அந்த மாதிரி தான் இந்த படமும் தெலுங்குல ஒரு பெரிய ஹைப் வந்தது. நிறைய புக் மை ஷோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்ல அதிக டிக்கெட்ஸ் வந்து லைக் ஒரு முன்பதிவுல சோல்ட் அவுட் ஆன டிக்கெட்ஸ் அப்படின்ற மாதிரியான நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுச்சு. பட் படமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே ஒரு ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒரு கதைக்குள்ள எப்படி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படி ஒரு ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும் கதை. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வீக் ஓரளவுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நானும் நினைச்சேன் சரி ஓகே கண்டிப்பா இந்த செகண்ட் ஹாஃப் வந்து இன்ட்ரோலுக்கு அப்புறம் கண்டிப்பா அல்லு அர்ஜுனுக்கும் ஃபஹத் ஃபாசிலுக்கும் நிறைய ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் இருக்கும், நிறைய ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கும் எதிர்பார்த்தா. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபஹத் ஃபாசிலே வரல, ஒரு சீன் தான் வந்தாரு. ஸோ இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஃபுல்லா இந்த பொலிட்டீஷியன்ஸ் இது கடத்திட்டு ரொம்ப ஒரு கமர்ஷியல் கதைகளை உள்ள போட்டு திணிச்சு கமர்ஷியல் மசாலாவை தெளிச்சு விட்டு சொதப்பிட்டாரு. செகண்ட் ஹாஃப் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ். நிறைய இடங்கள்ல உங்க பொறுமையை சோதிக்கிறதுக்கும் உங்களுக்கு தூங்க வைக்கும். மெயினா அந்த அளவுக்கு ஒரு பழைய கமர்ஷியல் கான்செப்ட்ஸ் செகண்ட் ஹாஃப்ல போட்டு ரைட்டிங்ல ஸ்கிரீன் பிளேவே ரொம்ப ஒரு பழைய ஸ்கிரீன் பிளேவோ ரொம்ப கமர்ஷியல் சீன்ஸ்லாம் உள்ள போட்டு பழைய கமர்ஷியல் சீன்ஸ்லாம் போட்டு நம்மளை வெறுக்க வச்சிட்டாங்க. அதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு சில இடங்களுக்கு கிரிஞ்சாகவும் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப ரொம்ப போராகவும் அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. செகண்ட் ஹாஃப் பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நிறைய பேர் போயிருப்பாங்க. எனக்கும் அந்த புஷ்பாட்டும் அந்த ஒரு பிராண்ட் அது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு ஆவரேஜா இருக்கு, ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். இந்த நிறைய ஒரு சில லாஜிக் இல்லாத சீன்ஸ் பிளஸ் ரொம்ப பில்டப்பான ஒரு சீன்ஸ்லாம் இருக்கும். அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு தியேட்டர்ல பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஒரு படம் முடிகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபே உங்களுக்கு 1 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வருது. இப்போ வர படங்கள்லாம் 1 மணி நேரம் 40 நிமிஷம் தான் வருது. பார்த்தீங்கன்னா ஒரு மொதல் ஹாஃபே இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் படம் வந்து ஒரு படம் முடிகிற மாதிரி போயிடுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபும் ஒரு 1 மணி நேரம் 40 நிமிஷம் போகுது. செகண்ட் ஹாஃப் சுத்தமா அவர் வந்து ஒரு கதைக்குள்ள போய் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா ஃபர்ஸ்ட் ஃபாசில் கேரக்டர்லாம் ஸ்ட்ராங்கா ஏறி கதைக்குள்ள இன்னும் நல்ல ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு பிரமாதமான படமா வந்திருக்கும். செகண்ட் ஹாஃப்ல ஒரு சம்மந்தமே இல்லாம வேற எங்கெங்கயோ கதையை படத்துக்குள்ள கொண்டு போய் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னமோ வச்சு தேவையில்லாத சீன்ஸ் நம்ம ஆதிகாலமா பார்க்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் வச்சு கதையை வேற மாதிரி திருப்பிட்டு போய் இந்த படத்தோட கிளைமேக்ஸை முடிச்சிட்டாரு, சென்டிமெண்டா முடிச்சிட்டாரு. எனக்கு உண்மையா செகண்ட் ஹாஃப் ஒரு பெரிய மைனஸா இந்த படத்துல பட்டது. அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இல்லை இன்னும் நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னா படம் சூப்பர் படமா வந்திருக்கும்னு சொல்லுவேன். இப்போ நிறைய பேருக்கு இந்த படம் டிசப்பாயின்மெண்ட் தான். சில இடங்கள்ல தான் பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லிட்டு வராங்க. மார்னிங்ல இருந்தே பார்த்துருந்தேன் நான். எல்லா இடங்களும் நெகட்டிவ் ரிவ்யூ போட்டு தாக்குன்னு தாக்குறாங்க. பட் ஆனால் டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட் குட்டான ஒரு படம். சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ் அண்ட் டிஏ ஒர்க் டீம் இது எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஒரு ஃபீலை கொடுக்கும். பட் என்ன ரொம்ப பொறுமையை சோதிக்கும். ஒரு 3 மணி நேரம் 20 நிமிஷம் படம் ஒரு இன்ட்ரோல சேர்த்தா ஒரு 3.25 மணி நேரம் ஆகும். ஒரு 3.25 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஆடியன்ஸ் ஒரு தியேட்டர்ல ஒரு ஷோக்கு உட்கார்ந்தாங்கன்னா அவங்க உடம்பு என்ன ஆகும். அதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா சீட் வச்சு உங்களை உட்கார வச்சு இவ்வளவு நேரம் கூப்பிட்டு போனா பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப்ல அருன்னு இருக்கிற படத்தை இவ்வளவு நேரம் நீங்க தியேட்டர்ல உட்காந்து பாக்குறது உங்க பொறுமையை ரொம்ப சோதிக்கும். அதனால இவங்க மேபி இதுக்கப்புறம் வர ஃபீட்பேக்ஸ் வச்சு டியூரேஷன் குறைக்கலாம். ஏன் இவ்வளவு டியூரேஷன் கொண்டு வந்தாங்க தெரியல. எப்படி இருந்தாலும் தேர்ட் பார்ட் வரப்போதுன்னு லீடு போட்டு தான் முடிக்கிறாங்க. அப்ப அட்லீஸ்ட் இதுல வர சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டாது செகண்ட் பார்ட்டா வச்சு தேர்ட் பார்ட்டுக்கு பாதி சீன் வச்சிருக்கலாம். இது என்னென்னமோ மாதிரி கொண்டு போய் கிளைமேக்ஸை ஏன்டா முடிச்சாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆனால் டோட்டலி டிசப்பாயின்மெண்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் வேற லெவல்ல இருக்கும், புஷ்பா 1 த ரைஸ். இந்த செகண்ட் பார்ட் புஷ்பா 2 த ரூல் மொத்தமா இது வந்து ரூலே பண்ணல, சொதப்பிடுச்சு, ஃபெயில் டு ரூல் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜ். ரொம்ப ஒரு போர் அடிச்சது. ஆல்ரெடியே ப்ரீ புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா தியேட்டர்ல போய் பாருங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப போர் அடிச்சதுன்னா சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு வாட்டி தியேட்டர்ல போய் பார்க்கலாம். பட் திரும்ப சொல்றோம், உங்க பொறுமையை ரொம்ப சோதிக்கக்கூடிய ஒரு படம் தான் அது. ஸோ டியூரேஷன் பெருசா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஸ்டஃப் ஒண்ணுமே இல்லை. படம் ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த வருஷம் வந்த படங்களே ஒரு ஒன் ஆஃப் த ஒரு டிசப்பாயின்மெண்டட் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் 10க்கு 6 கொடுப்பேன்.
அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு பிலோ ஆவரேஜ். போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.